ஒரு அம்மா வெளிநாட்டிலேருந்து படித்து முடிச்சு வர அவங்களோட பையனுக்கு நல்ல குணமான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டிலே சர்வன்ட் அண்ட் கேர்டேக்கராக இருக்கிற அந்த பொண்ணு அவளோட தெளிவான மைண்ட் செட் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தன்னோட பையனுக்கு இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அவங்களோட பையன்கிட்ட இதை கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணாமல் நீ இந்தியாவா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இதை யாருக்கிட்டையுமே சொல்லாதனாலையும் அண்ட் அவர் வரத்துக்குள்ளே இவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறதாலையும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியும், அது யாருன்னா அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து தானா இதை போய் சொன்னா எங்க வந்து இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நானே சொல்றதா எல்லாரும் நினைச்சுப்பாங்க அப்படின்னு அதை வெளியே சொல்லாம விட்டுறான். அண்ட் ஆல்சோ இந்த வசதியான வீட்டுக்கு இன்னொரு வசதியான வீட்டுல வர பொண்ணு தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிடுறான். பட் அந்த பையன் தன்னோட அம்மாவோட டெத்துக்கு வந்து பார்த்துட்டு அம்மாவோட கடைசி ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும், அவங்க பார்த்து வச்ச அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியோடு நிற்கிறான். அண்ட் அவருக்கு இருக்கிற சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு அந்த பொண்ணு இதுதான் இவங்க தான் அப்படின்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற முயற்சியில் அவர் இறங்குறாரு. இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. பட் இந்த இன்ட்ரெஸ்ட்டை ரெண்டு பேருமே ஃபர்தராக கொண்டு போகல. ஏன்னா வந்து நான் இந்த பொண்ணை லவ் பண்ணா எங்க அம்மா பார்த்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற ஒரு யோசனையிலையும் இவருக்கு நான் சரியான பொண்ணா இருக்க மாட்டேன் அப்படின்ற யோசனையிலையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகல. ஸோ கடைசியில் தான் அம்மா பார்த்த பொண்ணை இவர் கண்டுபிடிச்சாரா, இல்லை தான் விரும்பின பொண்ணான இந்த சர்வெண்ட்டாக இருக்கிற இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணாரா, இல்லை தான் அம்மா பார்த்த பொண்ணும் இந்த பொண்ணும் ஒன்றுதான்றதை இவர் எப்படி ஃபைன் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட பேர் வந்து பாரிஜாதம். படத்தோட ஹீரோயின் சரண்யா பாக்யராஜ், படத்தோட டைரக்டர் திரு கே பாக்யராஜ். ஸோ பாக்யராஜ் சாரோட அவரோட ரிமெம்பரன்ஸாக வந்து நிறைய பேர் நிறைய அவரோட கிளாசிக்கல் டைம்லெஸ் கிளாசிக்கல் மூவிஸை பற்றி சிலாகிச்சு பேசுகிறாங்க. பட் நான் தேட்டரில் போய் பார்த்த பாக்யராஜ் டைரக்டர் மூவினா அது இது ஒன்று தான். மற்றது எல்லாமே டிவியில் பார்த்தது தான். உங்களுக்கு இப்போ கூட இந்த படம் ஞாபகம் வரல அப்படின்னா இந்த ஒரு சாங் கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த படம் அதிகமாக யாரும் நோட்டீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. பட் பாக்யராஜ் சார் டைரக்ட் பண்ண எல்லா படங்களும் வந்து மோரோவர் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. யூடியூப் ஒரு எனி டிவி ஷோ எல்லா ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது, ஓடிடி எல்லா இடத்துலையும். பட் இந்த ஒரு படம் நான் இப்போ தேடி பார்த்தேன், யூடியூப்லேயோ இல்லை எதுலேயுமே இல்லை. ஒரு 2 முறை ஜெயா டிவியில் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு. சின்ஸ் இது ஒரு ஸ்லோ பேஸ்டு படம்னாலையும் அந்த டைம் பெருசாக அது ஓடாததுனாலையும் இந்த படம் பெருசாக நிறைய பேர் கனெக்ட் ஆகல, நிறைய பேர் இந்த படத்தை நோட்டீஸ் பண்ணல. பட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் நான் வைக்கிற மெயின் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் இது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுங்கள், இது யார் ஓன் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ தட் வி கேன் வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் இட். தட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். இந்த படத்தை பற்றி நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.